வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6 மணி. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று பிற்பகல் 12:14 வரை. தசமி பின்பு ஏகாதேசி. நட்சத்திரம் இன்று காலை 7:51 வரை. அவிட்டம் பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை. சித்த யோகம் பின்பு காலை 7:51 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:51 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். மேஷராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழ்நிலை உருவாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி வெற்றிகள் கிடைக்கும். பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மாற்றங்கள் கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை சிந்தனைகள் கூடும். ரோகிணி ஆதாயங்கள் உண்டாகும். மிருகசிரீஷம் நெருக்கம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சேமிப்புகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். நிம்மதியான நிலை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும். கடகராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் தேவையற்ற செலவுகள் வந்து நீங்கும். நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவதில் சில தடைகள் உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். கௌரவங்கள் மேலோங்கும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நிம்மதியான நாள். பூசம் நிதானம் தேவை. ஆயில்யம் கௌரவங்கள் கூடும். சிம்மராசி நேயர்களே, எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் சந்தோஷங்கள் கூடும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்கும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தேகநலன் சீராகும். திறமைகள் கூடும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதளவில் இருந்து வந்த தன்னம்பிக்கை மேலோங்கும். திறமைகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் நெருக்கடிகள் நீங்கும். ஹஸ்தம் நிம்மதி கிடைக்கும். சித்திரை உற்சாகம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். இதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்களினால் லாபமான நிலை ஏற்படும். வளர்ச்சிகள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை மகிழ்ச்சிகள் கூடும். சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும். சாகம் வளமான நாள். விருச்சிகராசி நேயர்களே, மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. செலவுகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் வருமானம் அதிகமாகும். தேகநலன் சீராகும். ஆதாயங்கள் கிடைக்கும். குழப்பங்களும் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அனுஷம் யோசித்து செயல்படவும். கேட்டை ஆதாயங்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களே,
சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்புகள் கிடைக்கும். பூராடம் கௌரவங்கள் கூடும். உத்திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும். மகர ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் முன்னேற்றம் கூடும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் கௌரவங்கள் கூடும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் உண்டாகும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நிதானம் தேவை. சதயம் யோசித்து செயல்படவும். பூரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மீனராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சேமிப்புகள் கூடும். தேகநலனில் அக்கறை தேவை. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து நிம்மதியும் அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அலைச்சல்கள் கூடும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.